எத்தனை சங்கங்கள் இருக்கு, எத்தனை போராட்டங்கள் இருக்கு. விஜயால் ஒரு அணி முடியாது. தேர்தலுக்கு பிறகு திருப்பி நடிக்கத்தான் வருவாரு. பாஜக இறக்கி விட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்க ஒரு ஓட் ஸ்பாயிலர் தான் விஜய். அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் முடிவுக்கு பிறகு டிவிகே சொன்னது ஒரு கட்சிக்கான ஸ்ட்ரக்சர் இல்லை, அது வந்து சரியா வழி நடத்த ஆள் இல்லை அப்படின்றதுனால தான் டிவிகே வந்து வாக்கு வாங்காது போவாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு, அதை சரி பண்ற வேலைக்கான அவர் பார்ப்பாரு. செங்கோட்டையன் போனாப்புல ஆட்சி பிடிச்சி வர அதிமுக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுருக்கேன். விஜய்க்கு வர்றாரு புதுசா. விஜய்க்கு நான் ஓட்டு போடணும்னா என்ன காரணம்? எதுக்காக விஜய்க்கு நான் ஓட்டு போடணும்? விஜயினுடைய செயல்பாடுகள் பிடித்து போயா, விஜயினுடைய கொள்கை இருந்தா, விஜயினுடைய அந்த கடுமையான அந்த உழைப்பை பார்த்தா, விஜயினுடைய பேச்சாற்றலை பார்த்தா, எதை பார்த்து நான் விஜய் ஓட்டு? காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மினி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர், பத்திரிகை துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் உள்ள மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க சார்? டிவிக்கே ஒரு கட்சியே கிடையாது, அது இன்னமும் சினிமா தான் நடத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கட்சிக்கு சீனியர் பொலிட்டிஷியன் செங்கோட்டையனே போய் ஜாயின் ஆயிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? சீனியர் பொலிட்டிஷியன் செங்கோட்டையன் ஜாயின்ட் ஆயிருக்கிறாரு, அவ்வளோதான் செய்தி. வேற ஒன்றும் மாற்றம் கிடையாது. அவர் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷத்தை என்ன சொன்னார்? கட்சி ஆரம்பித்த முதல் மாநாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குனார். இது வரைக்கும் எந்த கட்சியாவது போய் சேர்ந்துருக்கிறார்? அவர் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தலை சந்தித்த பதவியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையில் வச்சுக்கக்கூடிய ஒரு கட்சி கூட விஜயோடு இது வரைக்கும் கூட்டணி வைக்கல. இப்போ செங்கோட்டையனுக்கு வேறு வழியே கிடையாது. அதிமுகக்குள்ளே அவருக்கு பிரச்சனை, வெளியேறாரு. திமுகக்குள்ளே போக முடியல, அங்கேயும் தடங்களாக இருக்குது. அப்படிங்கும்போது வழியே இல்லை. அவர் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனில் இருக்கார். ஆனால் அவர் தப்பான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஒரு மிக நீண்ட அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டு எப்படி போய் நிற்கிறாரு, எப்படி அவருக்கு மனசு வந்துச்சுங்கிறதும் தெரியல. எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை, அண்ணாவை பார்த்தவர், அதோடு சேர்ந்து அரசியல் செய்தவர். இன்றைக்கி விஜயோடு அரசியல் செய்வதற்காக விஜயை தலைவராக ஏற்றிட்டு விஜய் பின்னாடி போய் சேர்ந்து அந்த கட்சியில் வந்து மண்டல பொறுப்பாளங்கிற மாதிரியான ஒரு பொறுப்பு விஷயம் கீழே உள்ள ஒரு பதவியை வாங்கிட்டு நிற்கிறாரு. அதுக்கு அவர் வந்து டீசெண்டாக அரசியலை விட்டே கூட ஒதுங்கி போயிருக்கலாம், இல்லை தனியாக ஒரு இயக்கம் நடத்திட்டு போயிருக்கலாம். விஜயை ஏற்றுக்கிட்டு எப்படி போய் நிற்கிறாருங்கிறது தெரியல. அவருக்கு ஒரு வழி இல்லாமல் இந்த சூழ்நிலையை எடுக்க வேண்டிய முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் சார், டிஎம்கேலேருந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு. அதுவும் டிவிகே கூட சேர போகிறாருன்னு தெரிஞ்சு டிஎம்கேலேருந்து அழைச்சாங்க. இவர் அதை மறுத்து டிவிகே கூட போய் சேர்ந்துருக்காருன்னு சொன்னாங்க. இல்லை, அது வந்து ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் விலகி நிற்கிறார் அப்படிங்கும்போது எல்லா கட்சி தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, வாங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் இவர் ஒரு சீனியர் நிர்வாகி. பாஜக இவர் முதல்ல ஆரம்பத்தில் பாஜக கூட தானே இருந்தார், பாஜக நோக்கி தானே போனார். பாஜக அதிமுக கூட்டணி முடிவானதுக்கு பிறகு தானே அவரை கழட்டி விட்டாங்க. இப்போ எல்லா பக்கமும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். திமுக பக்கமும் அவங்க பேசியிருக்கிறாங்க. பட் திமுகவுக்கு வர்றதுக்கு அவருக்கு ஒரு சில சங்கடம் இருக்குது. என்ன சங்கடம் அப்படின்னா, அந்த பகுதியில் அரசியல் செய்வதற்கு முத்துசாமி, அப்புறம் வந்துட்டு தோப்பு வெங்கடாசலம்னா அதே பகுதியை சேர்ந்தவங்க. இவர் ஒரே சமகாலத்தில் அரசியல் பண்ணவங்க. அவங்க லோக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்போ திமுகக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களே எதிர்த்து திருப்பி அரசியல் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுல தயங்குறார். அவர் திமுகக்குள்ளே வர்றதுக்கு தயங்கினதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா திமுகவில் வந்திருக்கக்கூடிய பல அதிமுக நிர்வாகிகள் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இவருக்கு அதான் சாய்ஸு. பட் அங்கே உள்ளே போனால் இது ஒரு தடங்கள். முத்துசாமிக்கும் இவருக்கும் ஆகாது. அங்கே அதிமுக இருக்கிறப்ப 2 பேரும் எதிர்முதிரமாக இருந்தவங்க. அப்போ உள்ளே வந்து திருப்பி அந்த அரசியலை செய்ய வேண்டாம், ஒரே பகுதியில் ஒரே சமூகத்தில் ஒரு சின்ன சிக்கல் வந்துருமேங்கிறதுனால அங்கே வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டார். வேறு வழி இல்லை. பாஜக வந்து அவங்களுக்கு ஒரு என்ன பண்ணுறதுன்னு அவங்களை நம்பி வந்துட்டேன் அப்படின்னோடனே சரி ஓகே நீங்கள் தாவேக்காவுக்கு போங்க, பின்னாடி பார்த்துக்கலான்னு பாஜகவுடைய ஆசீர்வாதோடு நீங்கள் தாவேக்காவுக்கு வந்துருக்கீங்க. சார், அதிமுகலேருந்து விலகினத்துக்கு பாஜக தான் காரணம்னு சொன்னார். இப்போ டிவிகே கூட சேர போகிறதுக்கும் பாஜக தான் காரணம். ஆமாம், இவர் தலைவர் யார்? அதிமுகலேருந்து விலகின பிறகு இவருக்கு யார் தலைவர்? பாஜக தான் தலைவர். அவங்க சொல்லி பேச்சு தான் கேட்குறாங்க. இப்போ அவங்களோட வழிகாட்டினபடி தான் இவர் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. அப்போ டிவிகே பாஜகவோட மறைமுக கூட்டணின்றது மறைமுக கூட்டணி இல்லை, இன்னொரு கட்சி ஷெல் கம்பெனி தான். எப்படி பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, பிரான்சிஸ் மாதிரி இந்த அதிமுக பாஜகவுக்கு இன்னொரு பிரான்சிஸ் கம்பெனி தான் தாவேக்கா. தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாஜகவில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள். அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஸாக இருக்கட்டும், சிடி நிர்மல்குமார்லாம் ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுத்த, சாகா பயிற்சி எடுத்த பக்காவான கடைந்தெடுத்த ஆர்எஸ்எஸ் சங்கி தான். அவர் இன்னைக்கு அங்கே இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தோன்னா அருண்ராஜ் ஐஆர்எஸ், அவர் மத்திய அரசு பணியில் இருந்தார். அவருக்கு பின்னாடியும் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு இருக்குன்றாங்க. எல்லாரையும் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஆட்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க. இவர் வந்து என்னத்தை தமிழ்நாட்டில் வந்து மாற்று அரசியல் பண்ண போகிறாரு? இவர் பேசுகிறது பூராமே மாநில அரசு நோக்கி, மாநில அரசியல் தான் பேசுகிறாருடைய, ஒன்றிய அரசு நோக்கி பேச மாட்டேங்கிறார்.
இன்னைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநிலங்களை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கு. நிதி கொடுக்கறது இல்லை, ஜிஎஸ்டி பணம் வர்றதில்லை, திட்டங்கள் கொடுக்கறது இல்லை, இந்தி திணிப்பு, தொடர்ந்து தமிழ்நாட்டை அவங்க புறக்கணிச்சுட்டு இருக்காங்க. இது எதிர்த்து விஜய் ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா? இதே எஸ்ஐஆர் எதிர்த்து விஜய் ஏதாவது பண்ணியிருக்காரா? அறிக்கை கொடுத்துருக்காரு. அவங்க கட்சி நிர்வாகிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. பெரிய போராட்டமாக நடத்தலை. ஏன் நடத்தலை? பிஎம் சார் எஸ்ஐஆர் நிப்பாட்டுங்க சார் அப்படின்னு பேசணுமா இல்லையா? ஏன் பேசலை? அப்போ எஜமானன் நோக்கி எப்படி கேட்க முடியும்? முதலாளியை நோக்கி எப்படி கேட்க முடியும்? தேர்தல் ஆணையமே எஸ்ஐஆர் நிப்பாட்டு, அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் போடல? அப்போ இவரை பாஜக தான் இயக்குது. அப்ப இவ்வளவு இருக்கும் போதும் செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்காருன்னா அதுக்கான காரணம் என்ன? வேற வழி இல்லை. 80 வயசாகி போச்சு. அங்கே போய் திமுக கூட போய் திருப்பி சீனியர் நிர்வாகி கூட சண்டை மல்லு கட்டிட்டு இருக்கோன்னா அதிமுகவிலே நமக்கு மரியாதை இல்லை, அரசியல் பண்ணி ஆகணும். இன்னொரு கட்சி பாஜகவிலே சேர முடியாது, பாஜக அங்கே போயிடுச்சு, வேற வழி இல்லாமல் நம்ம இங்கே வருவோம் அப்படிங்கிறது வேறு வழி இல்லாமல் வந்திருக்காரு. அவ்வளோதான். சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா 2026 டிவிக்கே தான் எல்லாமே. விஜயும் ரொம்ப ஹானஸ்டா இருக்காரு, அதுதான் ஒரு காரணம் செங்கோட்டையனே போய் சேர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. செங்கோட்டையனுக்கு அவர் ஒரு சீனியர் அரசியல்வாதியை ஒழிய ஒரு நல்ல அனலைஸ்ட் கிடையாது. இப்போ அவருக்கு பெரிய மக்கள் செல்வாக்கும் கிடையாது. இப்போ அவர் கட்சியிலேருந்து மக்கள் செல்வாக்கு விட்டுருங்க, கட்சிக்குள்ளேயே அவருக்கு செல்வாக்கு கிடையாது. இப்போ அவர் கட்சியை விட்டு வளர்னார்ல, அவருடைய விலகலை எதிர்த்து யாராவது பல பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்களா? பல எம்எல்ஏக்கள், எம்பிகள், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒரு பெரும் கூட்டம் அவருக்கு பின்னாடி திரண்டு வந்துச்சா? அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 100-200 பேர் வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஒரு பெரும் பிளவுக்கு இல்லையே அதிமுக. அவருக்கே ஒரு செல்வாக்கு இல்லையே கட்சிக்குள்ள. மக்கள் செல்வாக்கு ரெண்டாவது விட்டுருங்க, கட்சிக்குள்ளேயே அவருக்கான ஒரு செல்வாக்கு இல்லையே. அவரை எதிர்த்து எம்ஜிஆர் எப்படி திமுகலேருந்து வெளியே வர்றப்ப ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சு, வைகோ திமுகலேருந்து வரப்போ எப்படி ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சு, காங்கிரஸ்லேருந்து எப்படி வர்றப்ப மூப்பனார் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சு. அது மாதிரி செங்கோட்டையனுக்கு பின்னாடி இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம், இவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருந்தும் கூட கட்சியை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு உங்கள் பின்னாடி யாரும் வரலையே. பாஜக சொல்லி தானே சார் வந்தார் அவர். அப்போ அது தெரிஞ்சிருக்கும்ல எல்லாருக்கும். ரைட், அது தெரிஞ்சதுனால அவங்க ஒதுக்கிட்டாங்க. இது ஒரு கேமு, இது பாஜக விளையாடக்கூடிய ஆட்டம், இதுக்கு பின்னாடி வேணும். அப்படி இருந்தாலும் கூட அவருடைய விசுவாசின்னு இருப்பாங்களா கொஞ்சம் பேர், அவங்க கூட வரலையே. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு கூட 4 பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா ஒருத்தர் வேலையை விட்டு போனால் மொத்தமாக போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் 50 வருஷமா அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு விசுவாசிகளை கூட்டத்தை சேர்க்கலையே. நீங்கள் எப்படி தாவேக்காவுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ரெண்டாவது தாவேக்காவில் இருக்கக்கூடிய அந்த நண்பிகளுக்கு முதல்ல செங்கோட்டையன் யாரும் தெரியாது. செங்கோட்டையன் அதை எப்படி புரிய வைக்க போகிறாருன்னு தெரியல. அதுலேயே பெரிய நிறைய சிக்கல் இருக்குது, அவர் நடைமுறை சிக்கல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் அவர் அங்கே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. செங்கோட்டையன் டிவிக்குள்ள போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா டிஎம்கேக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. டிஎம்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இப்போ திமுக அதிமுக தான் போட்டி தமிழ்நாட்டில் ஓட் பர்சன்டேஜில். அதிமுக பலகீனமாச்சுன்னா திமுகவுக்கு லாபம் தானே. கொங்கு பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிமுகவுக்கு. இந்த கொங்கு பகுதிக்குள்ளே பிரச்சனை வருது. செங்கோட்டையன் இருக்காரு, அவர் லோக்கல் அரசியல் தெரிஞ்சவர். ஊசா வரக்கூடிய விஜயனுடைய ஆட்களை வச்சு இங்கே அதிமுக ஓட்டத்தான் பிரிக்க, விஜயும் அதிமுக ஓட்டத்தான் பிரிக்க போறாரு, செங்கோட்டையன் அதிமுக ஓட்டத்தான் பிரிக்க போறாரு. அப்போ யாருக்கு பலகீனம்? அதிமுகவுக்கு பலகீனம். அதிமுக பலகீனமான யாருக்கு லாபம்? திமுக காலகாலமாக திமுகவுக்கு ஓட்டு போடுறவன், பரம்பரையாக திமுகவுக்கு ஓட்டு வரவன் திமுகவை தாண்டி யாருக்கும் போட மாட்டான். அவன் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பிடிச்சி போய் வந்துருக்கான். இப்போ அவன் அங்கே தான் போடுவான். நீங்கள் மாற்றி திமுக ஓட்டுகளை மாற்ற முடியாது. புதுசாக வரக்கூடிய வாக்காளர்களை வேணால் அவங்க தடுக்கலாம். ஆல்ரெடி ஓட்டு இருக்கு இல்லையா, ஓட் பேங்க், அது அப்படியே இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின பர்சன்டேஜ் 40%. முன்ன பின்ன இருந்தால் கூட 35%, 36% அவங்க வாங்கினா கூட இவங்க என்ன வாங்க போகிறாங்க? அதிமுகவுடைய வாக்குகளை விஜய் தானே பிரிக்க போகிறாரு. விஜய் என்ன சொல்கிறார்? எனக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும், ஜெயலலிதா பிடிக்கும், எம்ஜிஆருடைய ஆட்களை கூட வச்சுக்கிறேன், ஜெயலலிதாவுடைய ஆட்களை கூட வச்சுக்கிறேன்னா யாருடைய வாக்கு நீங்கள் குறி வைக்கிறீங்க? அதிமுக வாக்கு குறி வைக்கிறீங்க. அதிமுக பலகீனமான யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். அப்போ திமுக ரொம்ப கிளியர். டிவிகேக்கு கூட லாபமாக இருக்க வாய்ப்பு. டிவிகேவுக்கு உங்களை வெற்றி வாய்ப்பை ஈட்டக்கூடிய அளவுக்கு வாக்குகள் வாங்க முடியாது. ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும் 35% வேணும். இவருக்கு ஆல்ரெடி இவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா 20%, இருக்காது. அவங்க மிகைப்படுத்தப்பட்டு சொல்கிறாங்க. அதிகபட்சம் என்னுடைய கால்குலேஷன் 7 to 8%. விஜயகாந்த் வாங்கினார் இல்லையா, அந்த 8% இருக்கும். அந்த 8% கூட இந்த முன்ன பின்னா வந்துச்சுன்னா 10% வரும். இந்த 10% வச்சு ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியாது. செங்கோட்டையனே அவர் சார்ந்த தொகுதியில் இந்த மாதிரி ஜெயிப்பாராங்கிறது சந்தேகம். சரி, இது வரைக்குமே டிவிகே சொன்னது ஒரு கட்சிக்கான ஸ்ட்ரக்சர் இல்லை, அது சரியா வழி நடத்த ஆள் இல்லை அப்படின்றதுனால தான் டிவிகே வாக்கு வாங்காது போவாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு, அதை சரி பண்ற வேலைக்கானலாம் அவர் பார்ப்பார்ல. செங்கோட்டையன் போனாப்புல ஆட்சி பிடிச்சிருவாரா? செங்கோட்டையனே நான் ஜெயிக்க மாட்டார்னு சொல்லிட்டு இருக்கேன் அவர் தொகுதியில். செங்கோட்டையுடைய ஒட்டுமொத்த இமேஜ் போயிடுச்சு. 50 வருஷ அரசியல்வாதி நீங்கள் விஜய் ஏற்றுட்டு போறீங்க. சோசியல் மீடியாலாம் பாருங்க, மக்கள் பக்கமாக எழுதிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அதுக்கு அரசியலை விட்டே போயிருக்கலாமே. இந்த நடிகர் விஜய் பின்னாடி போய் நீங்கள் போய் நிற்கிறீங்களே, அவனுடைய எது கொள்கை எடுத்து போய் நின்னீங்களா? ஒரு போராட்ட காலத்தில் நிற்கிறீங்களா?
விஜய் நோக்கி நீங்கள் போகிறீங்க, அது தப்பு கிடையாது. ஒரு நடிகராக கட்சி ஆரம்பிச்சதும் தப்பு கிடையாது. ஆனால் அவரோட செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கா? அவர் சாமானியனா நீங்கள் யோசிச்சு பாருங்க. விஜய் ரசிகர் விட்டுருங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரையும் எந்த அரசியல் நிலைப்பாட்டில் உள்ளவரையும் விட்டுருங்க. நீங்கள் ஒரு நார்மலாக யோசிக்கக்கூடிய நபராக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவரை ஒரு பக்கம் வைங்க. அது ஸ்டாலின்ல இருந்து இன்னைக்கு இருக்க அவர் சீமான் வரைக்கும் வைங்க. இந்த பக்கம் விஜயை வைங்க. இவங்களுடைய செயல்பாடு என்ன, இவருடைய செயல்பாடு என்ன? அவங்க பூராமே கடத்தில் இருக்காங்க, பிரச்சனையை பேசுகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, ஓடிட்டு இருக்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க, வழக்குகள் வாங்குறாங்க, சிறைச்சாலைக்கு போகிறாங்க. உனக்கு என்ன இருக்குது? எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டவர், ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டவர், அதை விட ஒரு வீரியமிக்க தலைவர் ஒரு களத்துக்கு புதுசாக வந்திருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதை நோக்கி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணியமாக இருக்கும். நீங்கள் விஜய்ங்கிற வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு நடிகர், 41 பேர் இறந்து போன பிறகு பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்ட நடிகர், 2 நாள் கழிச்சு வீடியோ போட்ட ஒரு நடிகர், அவருக்கு பின்னாடி அவர் என்ன கொள்கையை அவருக்கு ஈர்த்து தெரியல. வடிவேல் காமெடி மாதிரி தான் இந்த சொல்ல வேண்டியது. என்கிட்ட என்னடா செல்ல உண்ட ஹெவியாக ஈர்த்தது அப்படின்ற மாதிரி தான் வடிவேல் காமெடி மாதிரி தான் செங்கோட்டையன்ட்ட விஜய் மேல உள்ள என்ன விஷயம் ஹெவியாக இழுத்ததுன்னு தெரியல. சார் இத்தனை வருஷமா அரசியலை கரைச்சி குடிச்சவர் இப்ப திடீர்னு எந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே பார்க்காம போயிட்டாருன்னா பின்னாடி ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். அந்த கரைச்சி குடிச்சதெல்லாம் டிசென்ட்ரி ஆகி போச்சு. அவர் கரைச்சி குடிச்சதெல்லாம் அப்படி ஆகி போச்சு. வயது ஆக ஆக அனுபவம் அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒன்றும் அனலைஸ் பண்ண தெரியல. இந்த வரக்கூடிய செய்திகள், தொலைக்காட்சி காட்சிகள், கூட்டங்களை எல்லாம் பார்த்து என்ன பண்றாருன்னா ஒரு பெரும் கூட்டம் இருக்குன்னு நம்புறாரு. அவரை பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய தன்மை அவர்கிட்ட இல்லை. விஜய்க்கு பின்னாடி சேரக்கூடிய கூட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிர்வாகிகளே சொல்கிறாங்க, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படி இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிறாங்க. இப்போ மதுரை திருச்சியில் கூட்டம் போட்டாங்கன்னா மதுரை, விருதுநகர் அந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிடறாங்க. திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்தாருன்னா அதே ஆட்கள் இங்கேயும் வராங்க. ஒரு கூட்டம் எல்லா இடத்துக்கும் எப்படி ட்ராவல் ஆகிட்டே போகுது. அப்போ அது ஒரு பெரும் கூட்டமாக காட்டப்படுது. இதுதான் அன்னைக்கு சொல்கிறாங்க. அப்போ இதை நம்பி அந்த ஊடகத்தில் காட்டக்கூடிய செய்திகளை, பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை, அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய அந்த கணக்குகளை நம்பி தன்னுடைய அரசியல் அனுபவத்தை இழந்திருக்கிறார் செங்கோட்டையன் தான் பார்க்க வேண்டியது. சார் ஒரு வாட்டி காட்டலாம், 2 வாட்டி காட்டலாம், அப்பப்போ பார்க்குறப்போலாம் கூட்டம் கூடுதுன்னா எல்லாத்தையும் அவங்க காட்ட வைக்கிறாங்க. எத்தனை முறை நடத்திருக்காரு? 4 முறை தானே நடத்திருக்காரு. இது வரைக்கும் 4 முறை தானே வந்திருக்காரு வழியில். அதுக்கு முன்னாடியும் வந்திருக்காரு. அதை தாண்டி இப்போ 4 வாட்டி வந்தாலும் 1 வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல. இதுக்கப்புறமும் வந்துச்சுன்னா எத்தனை நாளைக்கு நம்ம இதையே சொல்ல? சரி ரைட்டு. இப்போ காஞ்சிபுரம் போனால எங்க ஏன் கூட்டம் வரல? ஏன்னா அது அலோவ் பண்ணியிருக்காங்க. 2000 பேர் ரோட்டில் நிற்கலாம்ல. விஜய் வீட்டை விட்டு வெளியே வர்றாருன்னா விஜய் மீது பேரன்பு கொண்ட நண்பிகள் வரிசையா நிக்க, ஏன் நிக்கலாம்ல? ஒருத்தன் கூட இல்லையே. ஒரு கார் சார் அவர் சினிமால இருந்து வந்திருக்காரு சார், அதனால அவருக்கு ரசிகர்கள் கூட வந்திருக்கலாம்ல. காட்டப்படுது அவர் தான் பிளான் பண்ணி பண்றாரு. அதான் சொல்றேன், சினிமா ரசிகர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க, அரசியல் தொண்டர்கள் இல்ல. அதுதான் சொல்றோம். சினிமா ரசிகர்கள் இப்ப விஜய் வெளியே வரட்டும், அஜித் வரட்டும், இதை விட அஜித் கூட்டு சேரும். அதுக்கு என்ன செய்யலாம்? விஜய் விட அஜித் கூட சேரும், ஓட்டு போடலாமா? சரி அஜித் விஜய் விட்டுருங்க. ஒரு யோகி பாபு வரட்டும். யோகி பாபு மதுரையில் ஒரு கடை திறப்புலாக்கு போறாரு, விஜய் விட அதிகமாக கூட்டு சேரும். பரவாயில்லையா? அவருக்கு அவரை முதலமைச்சர் ஆக்கலாமா? இதெல்லாம் ஓகே சார். ஆனால் ரசிகர்களா இருந்து ஓட்டு போட தெரியாதவங்க, ஓட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அவருக்காக ஓட்டு போட போறாங்கல்ல, அப்ப அதுவும் ஒரு மாற்றம். அந்த பெர்சன்டேஜை வச்சு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாதுன்னு நான் சொல்றேன். விஜய் ரசிகர்கள் விஜய் ஓட்டு போடுவாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. மற்றவங்க ஏன் விஜய் ஓட்டு போடணும், என்ன காரணம்னு கேட்பாங்கல்ல. இப்போ நான் திமுக மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். விஜய்க்கு வர்றாரு புதுசா, விஜய்க்கு நான் ஓட்டு போடணும்னா என்ன காரணம்? எதுக்காக விஜய்க்கு நான் ஓட்டு போடணும்? விஜயினுடைய செயல்பாடுகள் பிடித்து போயா, விஜயினுடைய கொள்கை ஈர்த்தா, விஜயினுடைய அந்த கடுமையான அந்த உழைப்பை பார்த்தா, விஜயினுடைய பேச்சாற்றலை பார்த்தா, எதை பார்த்து நான் விஜய்க்கு ஓட்டு போடணும்? சரி, இப்போ கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன கொள்கை சொல்லியிருக்காரு? பண்ண போறேன். என்ன கொள்கை சொல்லியிருக்காரு? வீட்டுக்கு பைக் கொடுக்க போறாரு. ஆல்ரெடி எல்லா வீட்லையும் பைக் இருக்கு. சரி, பைக் கொடுத்தா அதை எப்படி வாங்கணுங்கிறதுக்கு, அதை டியூ கட்டுறதுக்கு உண்டான அடிப்படை பொருளாதாரம் என்ன இருக்கு? முதலில் மனிதனை அடிப்படை தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு இருப்பிடம் வேணும், வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொழில் வேணும், அதுக்கான வருமானம் வேணும், இதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? இதை சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்கான அவன் பைக் வாங்கிடுவானே. முதல்ல அவனுக்கு அடிப்படை படித்து முடிச்சு வரனா அவனுக்கு வேலைக்கு என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய கல்வி திட்டம் என்ன, பொருளாதார திட்டம் என்ன, பொருளாதார கொள்கை என்ன, கல்வி கொள்கை என்ன, வெளிநாட்டுடைய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான என்ன கொள்கை வச்சுருக்கீங்க? இப்போ ஆல்ரெடி 56% இருக்கு கல்வியில், உயர்கல்வியில் தமிழ்நாட்டில். இந்தியாவிலேயே அதிகமான பெர்சன்டேஜ் உள்ள மாநிலம். நாங்கள் 100% ஆக போகிறீங்க. நீங்கள் 100% கல்வியில் மாற்றுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? இப்போ நம்ம மாநில கல்விக் கொள்கையில் படிக்கிறோம். அப்படி மாநில கல்விக் கொள்கையில் படித்து 56% வச்சுருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே
கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. நான் சொல்லல, இன்னைக்கு நம்ம ஒன்றிய அரசு கொடுத்த புள்ளிவிவரத்திலே இருக்குது. நான் 100% நான் மாற்ற போகிறேன்றாங்க. அந்த கல்விக்கு வேட்டு வைக்கிறதுக்கு தான் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வராங்க. புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தோம்னா ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டமே மாறப்போகுது. +2 +1 படிச்சுட்டு நேராக காலேஜுக்கு போயிடலாம். 4 வருஷம் அங்கே படிக்கணுங்கிறாங்க. 10th முடிச்சுட்டா இன்னமும் நிறையா கொண்டு வர்றாங்க. 3 மொழி கொள்கையை கொண்டு வந்து பார்க்குறாங்க. உயர்கல்வி வந்து தாய்மொழியில் படிக்கணுங்கிறாங்க. தாய்மொழியில் நாங்கள் +2 வரைக்கும் படிச்சிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயர்கல்வியை தாய்மொழியில் படித்தா எப்படி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது? ஒருத்தன் டாக்டருக்கு படிச்சுட்டான்னு வச்சுங்க, தலைவலி மாத்திரையை பேராசிட்டமில் வந்து தமிழில் எப்படி கொடுத்தா அமெரிக்காக்காரங்க எப்படி முடியும்? நம்ம உலகத்தோடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு டாக்டர் படித்தவன் அமெரிக்காவில் வேலை செய்கிறான், ஜெர்மனியில் வேலை செய்கிறான், லண்டனில் வேலை செய்கிறான். நீ தாய்மொழி படித்து இங்கேயே வேலை செய்யணும் அப்படின்றத வந்து ஏன் சுருக்குறீங்க? அப்போ இதுக்கெல்லாம் மாற்று என்ன? இதை எதிர்த்து எப்படி போராட போறீங்க? தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து ஆல்டர்னேட்டிவாக விஜய் என்ன செய்ய போறீங்க? எப்படி போராடுவீங்க? அதுக்காக நீங்கள் ஒன்றிய அரசு 5000 கோடி ரூபாய் நிப்பாட்டி வச்சிருக்கு. தரமாட்டோம். எதுக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க? திமுகவும் பாஜகவும் வாக்கத்தரார் கிடையாது. புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குங்க, 5000 கோடி ரூபாய் விடுவிக்கிறேன்றாங்க. மக்களுடைய வரி பயணத்தில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 5000 கோடி ரூபா எதுக்கு சொல்கிறாங்க? NEP 2020 சேர்த்துக்குங்க, புதிய தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடணும் அப்படின்றாங்க. முடியாதுங்கிறாங்க. ஏன்? புதிய தேசிய கல்விக் கொள்கையில் வந்து குலத்தொழில் இருக்கும், மறைமுகமாக உள்ளே வருது. உயர்கல்வியை வந்து மாநில மொழிகளில் படிக்கின்றாங்க. மாநில மொழிகளில் எங்கள் பிள்ளைய வந்து டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படித்தா வெளிநாட்டுக்கு எப்படி வேலைக்கு போக முடியும்? இது எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முதல்ல தீர்வு விட்டுருங்க. நிலைப்பாடு என்ன சார்? இதுல மக்களோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் அந்த கட்சிகள்ல ஆண்ட கட்சியும் ஆளாத கட்சியும் சரி கொடுத்த வாக்க காப்பாத்திருக்காங்களா, இல்ல ஒரு சில வாக்கு கொடுத்து அவங்க காப்பாத்தாம விட்டுருக்காங்க? இவர் சொல்றது மட்டும் எல்லாமே செய்யணும்னு நீங்க ஏன் பாக்குறீங்க? அப்போ அவரையும் அந்த இப்போ 10ஓட போகிறோம் நீங்களும் எடுத்துட்டு போங்க. இது வரைக்கும் எந்த வாக்குறுதியில் காப்பாற்றாமல் இருக்கிறாங்க? கடந்த 50 வருஷத்தில் 2 திராவிட கட்சியில் மாறி மாறி தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி. நீங்கள் அதை விட பெட்டராக என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறோம். செய்யறது செய்யாமல் போங்க, 2வது விஷயம். என்ன செய்ய போறீங்கன்றையா சொல்லுங்க. செய்யாமல் கூட போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய விருப்பம். என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லணும்ல. அதான் தேர்தலில் சொல்றேன்னு தேர்தலில் சொல்வாரு. அப்போ தேர்தலில் சொன்ன பிறகு மக்கள் பார்ப்பாங்க. சரி, ஓகே சார். இப்போ செங்கோட்டையன் டிவிகேல சேர்ந்ததுக்கு அப்புறமா எந்த பார்ட்டிக்கு ஒரு ஃபியர் ஏற்பட்டிருக்கும்? எந்த அரசியல் கட்சி? அதிமுக தான். அதிமுகவுக்கு இப்போ கொஞ்சமாக அதிமுக பலகீனமாகிட்டே போகுது. கொங்கு பகுதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது செங்கோட்டையனால ஓரளவுக்கு சிறு சேதாரம் ஏற்படும். பெருசானாலே கூட சிறு சேதாரம் ஏற்படும். இப்போ செங்கோட்டையனால டிவிகேக்கு என்ன நடக்க போகுது? செங்கோட்டையனால டிவிகேக்கு ஒன்றும் நடக்காது. டிவிகேயால் செங்கோட்டையனுக்கு ஏதாவது நடக்கும். அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன் சார் இப்படி சொல்றீங்க? அங்கே போய் எப்படி சமாளிக்க முடியும்? ஒரு சீனியர் அரசியல்வாதி எப்படி அந்த நண்பா நண்பியோட எப்படி மிங்கிள் ஆகி எப்படி அரசியல் பண்ண முடியும்? இப்போ வந்துருவாரு கூட. கண்டிப்பா வருவார். வந்தா ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேல தான் போய் சேருவாரா? அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். முதல்ல அங்கே 6 மாதம் இருக்கிறான்னு பார்ப்போம். அடுத்து என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. ஓகே, இன்னொரு பக்கம் சார், ஊழல்ன்றது இது வரைக்குமே அதிகமாக நடந்துட்டு இருக்கு. விஜய் வந்தா அது கம்மியா நடக்கும், அதனால நாங்க அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. சரி, விஜய் எப்படி ஒழிப்பாரு? ஒழிக்க மாட்டாரு. ஆனா இது வரைக்கும் நிறைய நடக்குது. அவர் வந்ததுக்கு அப்புறமா கம்மியா நடக்கும்ல, அது எங்களுக்கு போதும் அப்படின்றது. எப்படி எல்லா ஆபீஸ்க்கும் அவர் நேரம் அப்படியே போய் ஊழல் வாங்குறவங்க சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர ஒரு படமா இது? percentage எடுத்து பைத்தியக்கார கூட்டங்கள் அந்த பைத்தியக்காரன் சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஊழல்ங்கிறது இன்னைக்கு ரத்தத்தில் ஊர் போன மாதிரி ஒரு விஷயம். சுதந்திர இந்தியாவில் 50 வருஷம் மாறி போச்சு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஊழல் மயமாகி போச்சு. ஊழலை ஒழிப்பதுங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. ஊழலை குறைக்கலாம். ஊழலை குறைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அடிப்படை கட்டமைப்புகள் மாற்றணும். ஒரு அரசாங்கம் தொடர்ந்து 20 வருஷம் இருக்கணும். அதுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பும் இருக்கணும். இவ்வளவும் இருந்தால் தான் ஊழலை குறைக்க முடியும், ஊழலை ஒழிக்க முடியாது. இவரால் என்ன செய்ய முடியும்? ஊழல் ஒழிக்கிற சினிமா படமா இது? ஊழல் லஞ்சம் வாங்குற அதிகாரி உடனே ஒரு 10 கேமராவோட உள்ளே போய் உடனே சஸ்பெண்ட் அடித்து கையில் கொடுத்துட்டு இன்னிலேருந்து ஒரு டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து வர எத்தனை சங்கங்கள் இருக்குது, எத்தனை போராட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே விஜயால் ஒரு ஆணையும் கொடுக்க முடியாது. தேர்தலுக்கு பிறகு திருப்பி நடிக்கத்தான் வருவார். பாஜக இறக்கி விட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்க ஒரு ஓட் ஸ்பாயிலர் தான் விஜய். அது நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்கும். அது ஊழலை ஒழிப்பதற்காக இருந்தால் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் 2 மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு பெரும் முயற்சி, பெரும் போராட்டத்தை எடுக்கணும். அது ரொம்ப நாள் ஆகும். குறைந்தபட்சம் மினிமம் 10 வருஷம் ஆகும். அப்படி இருந்தால் தான் ஊழலை ஒழிக்க முடியும். அதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் வந்து ஒரே ஆள் மாற்றிட முடியும், ஒரே நாளில் மாற்றிட முடியுங்கிறதா வாய்ப்பே இல்லை. செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் செங்கோட்டையனுக்கு எந்த ஒரு பிளானும் கிடையாது டிவிகே கூட. அப்ப டிவிகேக்கு என்ன சார் பிளானா இருக்கும்? செங்கோட்டையன் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, அவரை வச்சு பயன்படுத்திக்கலாம்.
அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒரு பிளானும் கிடையாது. டிவிக்கு என்னதான் நாங்க தனித்து நிக்கிறோம், நாங்க வந்து கூட்டு சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் பாஜக திரும்ப திரும்ப போய் டிவிக்கு கூட ஏதாச்சும் ஒரு கான்வெகேஷனோ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? பாஜகவும் டிவிக்கே ஒன்று தானே. டிவிக்கேவே பாஜக தான் ஆப்ரேட் பண்ணுது. அப்போ தனியாக அன்றைக்கி வச்சு ஓட்டை பிரிக்கிறது, ஏற்கனவே சொன்ன ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் நிப்பாட்டி விட்டுருக்காங்க. இந்த உங்களை மாதிரி ஆட்கள் விஜய் என்ன பண்ணிடுவார், விஜய் ஒரே பாட்டில் நாட்டை திருத்திடுவார், சாவுக்கு எடுத்து சாட்டையை எடுத்து அடிச்சிடுவார், ஊழலில் ஒழிச்சிடுவார், தேனாரும் பாலாரும் ஓடிடும், கல்வியில் புரட்சி பண்ணிடுவார், எல்லாத்தையும் வீட்டில் உட்காந்தே மாற்றிடுவார், இதுனா சரி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸாக அது வீட்டில் உட்காந்து மாற்றுறதுக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம். அந்த ஓட்டு வந்து பாஜகவுக்கு விழுகாதுன்னு தெரியும். அப்போ அந்த ஓட்டை சிதறடிக்கிறதுக்கு விஜயை வச்சு பிரித்து விடுறாங்க. இவ்வளோ தான் சிம்பிள், வேற ஒன்றுமே கிடையாது. சரி, அப்போ மாற்று அரசியல்ன்றது தேவையில்லைன்னு சொல்ல தேவைதான். அது விஜய் மாற்று கிடையாதுங்கிறதா என்னுடைய விஜய்க்கு பதிலாக வேற யாராவது வருவாங்க இனிமேல். முதல்ல விஜய் 5 வருஷம் கட்சி நடத்த சொல்லுங்க, மக்கள் பிரச்சனை பேச சொல்லுங்க, போராட்ட களத்துக்கு வர சொல்லுங்க, அப்புறம் மாற்றா இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. வேற யாராவது வந்தாலும் விஜய் அரட்டும். விஜய் அரசியல் வரணுங்கிறது மாற்று கருத்து கிடையாது, ஒரு மாற்று அரசியல் வேணுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அது முதலில் களத்துக்கு வாங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, மக்களோட இருங்க, ஒரு 5 வருஷம் பயணம் பண்ணுங்க. உங்களுடைய செயல்பாடு திருப்தியா இருந்தால் நீங்க சொல்லவே வேண்டாம், மக்கள் உங்களை ஓட்டு போட்டுருவாங்களே. சரி, வேற யாராவது வந்தாலும் அவங்களுக்கும் வேற யாரையும் விட்டுரும், வேற யாரும் வேண்டாம். விஜய் போதுமானது. நீங்க களத்துக்கு வாங்க, ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எதிருங்க, மாநில அரசு திட்டங்களை எதிருங்க, தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, மக்கள் பிரச்சனைக்கு போய் களத்தில் நில்லுங்க, ஒரு 5 வருஷம் கட்சி நடத்துங்க, கட்சியை வலுப்படுத்துங்க, மக்கள் ஆட்டோமேட்டிக் ஓட்டு போட்டுறாங்க. அதான் சொல்றோம், மாற்று வேணாம்னு சொல்ல, விஜய் வேணாம்னு சொல்ல, ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்துங்கன்றோம். செயல்பாடு இல்லாமல் இருக்கு. அது ஜெயிச்சு பண்ணா என்ன, ஜெயிக்காம பண்ணா என்ன சார்? ஜெயிச்சதுக்கு அப்புறமா 41 பேரை வச்சு ஒரு 2000 பேரை வச்சு ஒழுக்கமா நிகழ்ச்சி நடத்த முடியல, துப்பு இல்ல. 6 கோடி பேரை ஒரு ஆட்சி பண்ணிடுவாரா? என்ன அனுபவம் இருக்கு ஒரு ஆட்சியை ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு? என்ன பக்குவம் இருக்கு? 41 பேர் இறந்து போயிட்டான். நீ தாமதம் வந்தாலும் சிபிஐ மாறி மாறி கேள்வி கேட்குது, ஏன் தாமதமாக வந்த, ஏன் போலீஸ் சொன்ன இடத்த விட்டு வேற இடத்துல போய் நின்று அப்படின்னு. ஒரு 2000 3000 பேரை வச்சு நிகழ்ச்சி நடத்த முடியல, 6.5 கோடி மக்களை எப்படி நீ ஆட்சி பண்ணுவ? அதான் கேட்குறேன். உங்களுக்கு அனுபவம் இல்லை, அனுபவம் வளர்த்துக்குங்க, அதுக்கு பிறகு வாங்க. இருக்கிறது தமிழ்நாடு இருக்குது, எல்லா மாநிலத்தையும் சிறந்த மாநிலமாக இன்றைக்கி இருக்குது. அதை நீங்கள் வந்து உடச்சி விட்டு போயிடாதீங்க. அதை உங்களுடைய அனுபவத்தை வளர்த்து கொண்டு வாங்க, அவ்வளோதான். அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.